ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராங்க் தான் பண்ண போறோம். ப்ராங்க் பண்ணா தான் நல்லா ஓடுது. நாங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணிட்டோம். 1K கூட டச் ஆக மாட்டேங்குது. ப்ராங்க் பண்ணா தான் அட்லீஸ்ட் 1K டச் ஆகுது. அதனால தான் நாங்க ப்ராங்காக போட்டுட்டு இருக்கோம். கோச்சிக்காதீங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ராங்க் பார்க்க போறோம். அந்த ப்ராங்க் என்ன ப்ராங்க்னா கடன்காரன் ப்ராங்க் இல்லை கடன் வாங்கினேன் ப்ராங்க் என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆனால் நான் கடன் வாங்கின மாதிரி ப்ராங்க் பண்ண போறேன். ஓகேவா? இன்பாவை அந்த கடன் வாங்கின மாதிரி கால் பண்ண போகிறாங்க. அது யார் கால் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்ம தம்பி மாதிரி ஒருத்தவங்க. ஓகேவா? அவங்க தான் இன்னைக்கு கால் பண்ணி நம்ம கிட்ட பேச போகிறாங்க. ப்ளஸ் இன்பா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோ செம்ம மஜாவாக இருக்க போகுது. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய். நரேனு, என்ன பண்ற நரேன் குட்டி? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணலாம் இன்னைக்கு? வீடியோவா? ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமா? தெரியலையே. ஐயோ, எனக்கு வேலை டயர்டாக இருக்கு. டயர்டா இருக்கா? என்ன வாய்ஸ்? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற வாய்ஸ். டயர்டாக இருக்கா? அதனால வீடியோ வேணாமா இன்னைக்கு? நாடா முன்னாடி எடுக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா எடுக்கலாம். எனக்கும் தூக்கமா வருது. ஒழுங்காவே தூக்கம் வரல ராத்திரிலாம். நீ நல்லா தூங்குனியா? யாரு? தெரியல. இங்கதான் இன்னொரு நம்பரா இருக்கும். அண்ணன் நம்பரா? திருப்பி கால் வருது. அட்டன் பண்ணி யாருன்னு கேளு. எதுக்கு ஏதாவது ஸ்பாம் காலா இருக்கும். ஏன்டா இப்படி பண்ற? கடனை வாங்கினவன் சிம் கார்டை மாத்திக்கிட்டு அலைதான். நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாத்தி பேச வேண்டியிருக்கு. ஐயோ இன்பா. இரு. ஆண்டனி ராஜன் இரு. யாருன்னு கேட்டுட்டு வையே. ஹலோ, யாரு? உன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த பைத்தியக்கார வீரசிங்கம் பேசுறேன்டா. தம்பி யாரும் தெரியுதாப்பா? தெரியலையே. கடன் போய் வாங்கும்போது மட்டும் தேடி வந்தியப்பா. என்ன வாங்கும்போது? எக்ஸுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. காசு வாங்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் ஆளே காணோம். இல்ல, நான் கொடுத்துறேன். ஒரு மாசம் டைம் கொடுங்க, கொடுத்துறேன் நான். 1 மாசமா? பணம் 2 மாசம் ஆச்சு தம்பி. 1 மாசம் தரேன்னு சொன்னேன். சரி, நான் இன்னொரு 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, கொடுத்துறேன். 1 மாசம் டைம்ல தம்பி. 1 ரூபா 2 ரூபாயா? 25 லட்சம் கேட்க. ஹலோ, யாரு? நீ யாருமா மத? நான் உங்க வைஃப் பேசுறேங்க. யாரு 25 லட்சம் வாங்கினது? பைசா? ஆமா. கல்யாணம் வேற ஆயிடுச்சா அவனுக்கு? சொல்லலையா அவன்? இல்லையம்மா, சொல்லலையே. இல்ல, யாரு கேட்ட போது 25 லட்சம் கொடுத்தீங்க? நீங்க பாட்டு கேட்டா கொடுத்துருவீங்களா? அவன் 25,000 சம்பாதிக்கிறது இல்ல. 25 லட்சம் எப்படி கொடுப்பான் அவன்? அதெல்லாம் தெரியாம ஏதோ எக்ஸுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அழுதுட்டு கெஞ்சிக்கிட்டே இருந்தான். எக்ஸுக்கு பிரச்சனையா? இருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினியா? அது 2 மாசம் இருக்குமா வாங்கி. 2 மாசம் முன்னாடி எக்ஸுக்கு பிரச்சனைன்னு வாங்கினானா? மூஞ்சிய மூடாத, டென்ஷன் ஆயிருவேன். ஏங்க, யார் என்னன்னு தெரியாம கொடுத்துருவீங்களா? இப்ப 5 வயசு குழந்தை கால் பண்ணி உங்களுக்கு காசு வேணும்னு கேட்டா கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு பத்திரத்துல சைன் போட்டு இருந்தா நான் கொடுத்துருவேன். இருங்க, நான் அவன்கிட்ட கொடுக்குறேன். என்ன கன்றாவியோ. நான் கொடுத்துறேன். தம்பி 2 மாசம் ஆச்சு தம்பி. இன்னும் 2 நாள் உனக்கு டைம். அதுக்குள்ள வாங்கின 25 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடு. சரி, கொடுத்துறேன். நான் கூப்பிடுறேன். ஏதோ பேர் சொன்னியா, இன்பால்ட்? இருக்கு. அவளோட கிட்னியை வச்சுதான் நீ பத்திரத்துல சைன் போட்டு 25 லட்சம் வாங்கின. ஆமா. என்ன, யாரோட கிட்னி? நீ யாருமா? அவ ஃப்ரெண்ட் இன்பான்னு ஒருத்தி பேர் சொல்லி. ஃப்ரெண்ட் இன்பாவா? உன் ஃப்ரெண்ட் இன்பா? அப்ப இங்க பாரு நரேனு. ஹலோ, நாங்க வைஃப்ங்க. வைஃப் பேர் தான் இன்பவல்லி. ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாமா. ஃப்ரெண்ட் நம்ம என்கிட்ட சொன்னா. சரி, ஃப்ரெண்டுன்னு எதுக்கு சொன்னா? என்னன்னு சொன்னா? உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டு வேணும்னா நீ காசை கொடு, கடன் கொடு. ஒண்ணு பணத்தை தரேன், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் இன்பாவோட 2 கிட்னியே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பத்திரத்துல சைன் போட்டு இருந்திருக்கான். கிட்னியா வேற அடமானம் வச்சியா நீ? இங்க பாரு, எதுக்கு சண்டை போடுறதுனே தெரியல. நான் எக்ஸ், அப்புறம் நான் ஃப்ரெண்டு. இங்க பாருங்க, நீங்க யார்கிட்ட வேணா போய்க்கங்க, காசு கொடுக்க முடியாது, கிட்னி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் தெரியாதுமா. உங்க சண்டை உங்களுக்குள்ள. 2 நாள்ல பணத்தை வரணும், இல்லைன்னா நீ சாயங்காலம் வீட்டை தேடி ஆள் அனுப்புவேன். அந்த பிள்ளை கிட்னி எடுத்து கொடுத்து விட்டுருங்க. நான் கிட்னி கொடுத்துட்டு எங்க போகிறது? இவன் எக்ஸ் கூட ஓடிடுவான், நான் சாகிறதா? சரி, நான் கூப்பிடுறேன்.
என்ன உனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் நரேனி. என்ன எக்ஸுக்கு எதுக்குடா 25 லட்சம் வாங்கி கொடுத்த? எனக்கு 25 ரூபா முட்டாய் வாங்குறதுக்கு இல்ல ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு கேட்டா யோசிப்பேன். கொண்டுவேன் நானு. என்னத்துக்கு 25 லட்சம்? 1 லட்சத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததுல பிறந்ததுல இருந்து மொத்தமா 25 லட்சம் என்னத்துக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தா? எதுவும் மாசமாய் எதுவும் அபாசனுக்கு கூட இவ்வளவு ஆகாதே. என்னத்துக்கு இவ்வளோ? மாசம் 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் எடுக்கிறேன். மாசம் 4 லட்சம் 5 ட்ரெஸ் நான் எங்க எடுக்கிறேன்? எடுத்ததே இல்ல. 2 ட்ரெஸ் எடுப்பேன். ஏதோ எடுக்கிறேன். ஆமா, அது மாதிரி எடுக்கணும்ல அவங்களும். எவங்க எடுக்கணும்? அவங்க எடுக்கணும்னா அவங்க புருஷன்ட்ட கேட்பாங்க. நீ என்ன எக்ஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க எனக்கு ட்ரெஸ் கேட்டா 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயானுவ. 25 லட்சத்துக்கு அவளுக்கு என்னத்துக்கு என்ன அந்த மயிரழகிக்கு ட்ரெஸ் தேவைப்படுது? சொல்லு நாரேனே, விளையாடிட்டு இருக்க. நான் இப்படி பண்ணட்டா? ஏதோ எமர்ஜென்சி கேட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவோமே வாங்கி கொடுத்தேன். என்ன பிரச்சனை? எமர்ஜென்சினா என்ன எமர்ஜென்சி? அவங்க அப்பாக்கு எதுவும் ஹார்ட் அட்டாக்கா இல்ல என்ன பிரச்சனை? என்ன எமர்ஜென்சி தெரியல. ஆனா எமர்ஜென்சி என்கிட்ட கேட்கணும்ல. அதை விட நான் ஃப்ரெண்ட் இல்ல, என்கிட்டலாம் எதுக்கு கேட்கறேன்? நான் ஃப்ரெண்டுன்னு என்னத்துக்கு சொன்னேன்? என்ன எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? என் கல்யாணத்துக்கு ஏன் அந்த கடங்காரன் தானே? எது வேற எது பொம்பளை பிள்ளையா? அதுக்கிட்ட எதுக்கு ஃப்ரெண்டுங்கிற? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கரெக்ட் பண்றதுக்கு என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவன்கிட்ட என்னத்துக்கு என்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? சொல்லு. அப்புறம் கிட்னி ஏன் கிட்னி யாரு உனக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு கொடுத்தா? கிட்னிக்கு மட்டும் இப்ப பொன்னாட்டி வந்துருச்சு. இப்ப என்னடா மிரட்டுறான்டா? எத்தனை பஞ்சாயத்தை கூட்டிட்டு வருவ நீ? உட்கார வச்சு பேசிட்டுலாம் இருக்க கூடாது. நானு குட்டியெல்லாம் இருக்காத. ஒரு மரியாதையா சொல்லிரு. ஒழுங்கா குட்டிய கிட்னியே கொடுக்க வேண்டியதானே? என்னத்துக்கு ஏன் கிட்னி? நீ என்னால அவ்வளவு காசு திரட்டி கொடுக்க முடியாது. 25 லட்சம் நான் திரட்டி கொடுக்க முடியாதுன்னா என்னத்துக்கு புரட்டி வாங்கி அவளுக்கு கொடுத்த? அதனால நான் சொல்றத கேள்வி சொல்லி தொலை. நீ முதல்ல ஒரு 2 கிட்னியை கொடுத்துரு. நாளைக்கு நான் உனக்கு திருப்பி என்னோட கிட்னி ஒரு கிட்னி உனக்கு கொடுத்துறேன். ஓகே? நான் என் கிட்னியை 2 கொடுத்தோடனே நான் செத்து போயிருவேன். நாயே. அப்புறம் நீ உன் கிட்னியை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? கொடுக்காட்டி என்ன? நிறைய விளையாடாதான் நிறைய. யார் நிறைய புதுசா பேசிட்டு இருக்கான்? யாரா இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்ன கிட்னி கொடுக்கறது தானே? தக்கு என் கிட்னி நான் என்ன கொடுக்குறோம்? பைத்தியம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு நிறைய. எதுக்கு அப்போன்னு நான் அவர்கிட்ட சொல்ல போறேன். எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தப்பு. பாஸ்வேர்டே தப்பு. எனக்கு பதட்டத்துல வர மாட்டேங்குது. புடி, நான் போட்டு தரேன். நீ ஒண்ணு நான் போட்டு தரேன்னு சொன்னேன். நீ என்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டதே போதும். போட்டு தரேன். நான் சொன்னேன். நீ சொன்னால கேட்க முடியாது. நீ யாரு? நீ என்னோட ஃப்ரெண்ட் தானே? நீ என் ஃப்ரெண்ட் தானே? போ எக்ஸோட கிட்னியை வாங்கி கொடு. ஒரு மனுஷனுக்கு ஒரு கிட்னி போதும்ல. உன் கிட்னி ஒண்ணே, உன் எக்ஸ் கிட்னி ஒண்ணு கொடுத்து போ. ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. ஒரு நிமிஷம் கொடு. இரு. ஏன் அவ மெசேஜ் பண்ணுவாளா? இரு முதல்ல. எவ நம்பரே இல்ல. எந்த எக்ஸ்? 30 எக்ஸ்ல எவ? எந்த எக்ஸுக்கு 25 லட்சம்? இல்ல 30 பேருக்கு மொத்தமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டியா? பிரிச்சு சொல்லு நரேனே. எனக்கு ஆத்திரத்துக்கு இருடா சும்மா. நாய் மண்டையை பிறந்து சாவடிச்சு காட்டோரமா புதைச்சிட்டு போயிருவேன். பயமா அது கடிச்சிடாத. நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அண்ணா. சொல்லுங்க. அண்ணா என்கிட்ட எல்லாம் காசு இல்லண்ணா, கிட்னியும் இல்லண்ணா. நான் என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. என் கிட்டயே இவன் யாருன்னா அடமான வைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 2 நாள் அமௌண்ட் வரணும், இல்லைன்னா வீட்டு தேடி ஆளு வருவோம். சரியா இருங்க. அதுக்கு அவனை பிடிக்க எதுக்கு என்னைய பிடிக்கிறீங்க? அவன் எக்ஸோட கிட்னியும் அவன் கிட்னியும் கொடுக்கட்டும். எதுக்கு ஏன் கிட்னி? இன்பவழி நல்லா இருக்கு. இன்ப யாரு? பத்திரத்துல இன்பவழின்னு இருந்துச்சுன்னா என்ன? நான் சைன் போட்டேன். நாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. 25 லட்ச ரூபாய் பணம், இல்லன்னா இன்பவழியோட கிட்னி. என்ன என் கிட்னியை என்ன ஊர் மக்களுக்குன்னு எழுதி வச்சேன் நானு? இரு, நீ போன கொடு, நான் பேசிக்கிறேன். கொடு. நீ என்ன பேசுற? இங்க பாரியா, இனிமேல் யாருக்காவது என்னைய பொண்டாட்டி குடும்பத்துல கேட்காம நீ காசை கொடுத்த சாவடிச்சு புடியும். நீ நேரா வந்து நீ ஆள் அனுப்பு. எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளுறேன். அனுப்பு. போட்டு தள்ளுவேன். சரி, ஓகே. கூப்பிடுறேன் நானு. உங்க பிரச்சனை உங்களுக்கு இல்ல, முடிய மட்டும் கூப்பிடுங்க. சரி. நான் சொன்னா கேளும்பா. சொன்னா கேளு. 2 கிட்னியை கொடுத்து 25 லட்சம் 25 பேரு ஆளுக்கு 1 லட்சம் பிரிச்சு கொடுத்துட்டேன். 25 பேரா? அவளுங்களுக்கு எதுக்கு 1 லட்சம் கொடுத்தா? எனக்கு என்னைக்காவது 1 லட்சம் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்கு பொண்டாட்டின்னு நானு? நீ அப்படியே கொடுத்தாலும் 25 லட்சத்தை பரட்டி கொடுக்காம என்ன கிட்டியே கேக்குற நீ? இன்னும் என்னென்ன விற்க முடியுமோ வித்துரு. சரியா?
எல்லாத்தையும் வித்துட்டு இல்ல நான் செத்து போயிடுறேன், நீ அதுக்கு ஒரே கட்டையால அடிச்சு கொண்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் தானம் பண்றேன்னு வேணா நான் எழுதி கொடுக்குறேன். கண் தானம் எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது தானம். தானம் பண்ணா காசு கொடுக்க மாட்டாங்க, அதனால என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண வேணாம். பைத்திய மாதிரி பேசாத. என்ன நிறைய சாவடிச்சிருவேன், அப்படியே புடிங்கிரு கிட்னி எடுத்துருவேன் இப்ப நானே கையில. எதுக்கு கோவப்படுறதுனே தெரியல, சிரிச்சு தொலையாத நிறைய. ஐயோ அப்சஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கு, எதுக்கு அந்த ஹீரோயின் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற? கேன மாதிரி பண்ணாத. ஐயோ இப்ப எதுக்கு சண்டை போடுறதுனே தெரியல. நீ எக்ஸுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு சண்டை போடுறதா, இல்ல என்னைய ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு சண்டை போடுறதா, இல்ல இப்ப கடனுக்கு சண்டை போடுறதா, இல்ல கிட்னிக்கு சண்டை போடுறதா? ஆல்ரெடி எனக்கு கிட்னில ஸ்டோன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொன்னாங்க, அதனால ஒரு கிட்னி வேலை செய்யறானே தெரியலையா? ஆமா, அப்ப வேலை செய்யல கொடுத்துடலாம், எதுக்கு பிரச்சனை? விளையாடாத நிறைய எனக்கு தெரியாது. எங்க நீ ப்ரூஃப் காட்டு. என்ன ப்ரூஃப்? யார்கிட்ட வாங்கின? எங்க 25 லட்சம் வந்துச்சுல உன் போனுக்கு வந்திருக்குல, காட்டு. போனுக்குலாம் வரல, டைரக்டா ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டைரக்டா ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? அங்க பாரு. ஐயோ இங்க வா, ஒழுங்கு மரியாதையா வந்துருந்தாருன்னு. என்னடா இப்படி பண்ணி தொலைகிற? தினம் புது புது பிரச்சனையை கொண்டுட்டு வரேன். என்னடா கையெழுத்து போட்டுருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. காசு கொடுக்கலன்னா ஒரு 2 கிட்னி வந்து அவங்களுக்கு சொந்தம். அவங்களுக்கு சொந்தம்? ஏன் கிட்னி அப்ப எனக்கு சொந்தம் இல்ல, அவங்களுக்கு தான் சொந்தம். மரியாதையா இங்க வந்து உட்காரு, பொறுமையா சொல்லு எது எப்ப நடந்துச்சு. அதுவும் நீ எப்பயோ லவ் பண்றப்ப வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல, என்னைய கல்யாணம் பண்ணிட்டு உன் எக்ஸுக்கு எப்படி எதுவுமே சொல்ல மாட்டியா? நீ சொல்லாம நீயா பண்றதுக்கு நான் எதுக்குன்னு கேக்குறேன். இதெல்லாம் சொன்னா தொடாம பேசு மரியாதையா. என் கிட்னி எல்லாம் கொடுக்க முடியாது, எங்க அப்பா அம்மா கால் பண்றேன், நான் வீட்டுக்கு போறேன். இதெல்லாம் சொன்னா நீ சண்டை போடுவேன்னு சொல்லல பாரு, இப்ப தெரிஞ்சிருக்கே எப்படி சண்டை போடுற. சண்டை போடாம சண்டை போட்டுட்டாது இருக்கேன், உன்னை மர்டர் பண்ணாம விட்டுரு நாரேனே. இப்படி ஒரு கிட்னி திருடனுக்கு கூட போய் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தோன்றுவாங்க, சாவடின்றுவாங்க, கிட்னியை கொடுத்து செத்து போன்றுவாங்க. அவங்கள தர சொல்லுவாங்க. ஓகே முடிஞ்சு வேலை. நீ செத்து போடா, நீ செத்து போ. நான் என்னத்துக்கு சாவணும்? எவன் எங்கப்பா எனக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு உன்னையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் நானு. என்ன இன்னைக்கு வருவாங்கன்றாங்க, நாளைக்கு வருவாங்கன்றாங்க. என்னன்னா அடியாலாம் வந்து வீட்டை துவம்சம் பண்ணா என்ன பண்றது? 2 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிவு பண்ணு. என்ன முடிவே? எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நீ என்னால டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியாதா? ஆனா எனக்கும் கிட்னினா என்னன்னு தெரியாது. நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். மரியாதையா எனக்கு பிடிக்கல நிறைய. என்ன பிடிக்கல? உன்னை சுத்தமா பிடிக்கல. என்னத்துக்கு? கிட்னி மட்டும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். நக்கு போ, நான் கிளம்புறேன். நான் சொல்றேன். எதுக்கு என்ன இழுத்துட்டு வர? போற நாள் என்ன விடுறியா? நீ பேசுறது என்ன கேக்குறதுனா என்கிட்ட கேட்டு முடிவு பண்ணியா? எனக்கு இப்ப என்ன போக விட மாட்டேற? ஓ கிட்னி தேவையோ? நான் போயிட்டா கிட்னி கிடைக்காது. இது நிறைய உன்னை அடிச்சே சாவடிச்சிருவேன் நிறைய. உன் கிட்னி என்ன? நீ ஒண்ணுக்கு உதவாம எதுக்கு உயிரோட இருக்கிற? உன் கிட்னியை கொடு, ஓகேவா? நீ உயிரை கொடுக்கணும்டா உன் எக்ஸுக்கு. என்ன என்னத்துக்கு நான் ஏன் உயிரை கொடுக்கணும்? இதுக்குதான் உனக்கு எதுக்குடா எதுக்குடா பிக்கிற? ஐயோ நிறைய விளையாடிட்டு முடியாது. எனக்கு போன் எங்க? என் போன் எங்க கொடு. நான் கிளம்புறேன், எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்புறேன். முடியாது பிரஷர் ஆகுது எனக்கு. முடியாது நிறைய. எனக்கு சொல்றேன் 2 நாள் 2 கிட்னி வேலை முடிஞ்சு. 2 நாள் 2 கிட்னி? 2 நாள் டைம் இருக்கு, 2 கிட்னி கொடுக்கணும், வேலை முடிஞ்சுன்னு சொன்னேன். இத்தனை நாள் உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சதுக்கு ஒண்ணு கொடுக்கலாம். சொன்ன கேள்வி பத்திரத்துல உன் பேர் தான் இருக்கு, அதனால வந்தா உன்னோட தான் எடுப்பாங்க, என்னோட எடுக்க மாட்டாங்க. என்னத்துக்கு எடுக்கிறாங்க? சாவடிச்சு விடுவேன், அவங்களோட ஹார்ட்டை எல்லாத்தையும் இழுத்து விட்டுருவேன் நானு. நான் சைன் போட்டேனா? எப்படா நாயே என்னோட கிட்னிக்கு நீ எப்படா சைன் போடலாம்? நான் போடுவேன். மை பாடி மை ப்ராப்பர்ட்டி டா, நீ எப்படி போடலாம்? என்ன மை வைஃப் மை ப்ராப்பர்ட்டி? யார் வைஃப்? நான் வைஃப். அத சொன்னியா அவன்கிட்ட? அவனுக்கு யாருன்னே தெரியல, எவ்வளையோ சொல்ற மாதிரி இன்பாங்கறான், ஃப்ரெண்டுங்கறான். இப்ப என்ன வைஃப்னு என்கிட்ட வைஃப்ங்கற, அவன்கிட்ட ஃப்ரெண்டுங்கற, அவளுகள்ட்ட என்னன்னு சொல்லி வச்ச? பிரச்சனை எனக்கு அவன் என்னன்னா அது உங்க பிரச்சனைங்கற, நீ என்னன்னா அது உன் பிரச்சனை. எது எல்லாம் எனக்கு தான பிரச்சனை. இப்ப ஏன் கிட்னிடா? ஏன் கிட்னிடா? இரு என்ன சொல்ல, எனக்கு பயமா இருக்கு நானே. ஐயோ ஏன்னா எப்ப மேல இவனே வந்த
கைய வச்சுட்டா பேசக்கூடாது. பாயிண்ட் எடுத்தோட போயிருவான். நாளான்னைக்கு வரலாம். எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போ. கொடுத்துட்டு போ. ஓகே எப்ப பார்த்தாலும் கிட்னி. சரி ஓகே விடு, நீ கொடுக்க வேணாம். 25 லட்சம் ரூபா ரெடி பண்ணலாம் 2 பேர் சேர்ந்து. எங்க போய் ரெடி பண்ணுவ? ஒண்ணும் இல்ல, 25,000 ரெடி பண்ண முடியாது. 10 நாள் டைம் கொடுத்தாலும். எவன் நமக்கு கடன் கொடுப்பான்? அவன்கிட்ட கடன் வாங்கி இவன்ட்ட கூட, இவன்ட்ட கடன் வாங்கி அவன்ட்ட கூட, அப்புறம் கடனாளி ஆகி என் கிட்னி ஹார்ட் எல்லாத்தையும் வித்து செத்து போயிடுறேன் நான் ரெடி பண்ணி அமைதியா இரு. இங்க இல்ல எனக்கு 25ல பாதி நீ ரெடி பண்ணி கூடு, என்னமோ பண்ணு. இங்க பாரு, நீ என்ன கேட்காம போய் சொல்லி என்ன ஏமாத்திட்ட. நீ பண்ணன்ற நான் பண்ணன்ற. ரெடி பண்ணிடுவோம். ஓகே ரெடி பண்ணி. நான் எனக்கு ரெடி நரேன். இங்க பாரு, நரேந்தர், மிஸ்டர் நரேந்தர். என்ன மிஸ்டர் நரேந்தர்? உங்களுக்கு சார், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல சார். இனிமே என்ன கேட்காம தானே முடிவெடுத்தீங்க. உங்க எக்ஸுக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க. இதுக்கே நான் உங்களை விட்டுட்டு போயிருக்கணும். என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அதுக்கு நானே இங்க இந்த நிமிஷமே நிக்க கூடாதீங்க. இதுல என் கிட்னியா வைக்கிறேன்றீங்க. என் உயிரை காப்பாத்திட்டு நான் ஓடிடணும். நான் ஓடுறேன். பாய். இதுக்குதான் கிரைம் த்ரில்லர் எல்லாம் பாக்காதன்னு சொல்றேன். போயிடுறேன். போயிடாத. வேணாம், கொடுக்க மாட்டேன் கிட்னி. ஏன் கிட்னி நான் கொடுக்கவே மாட்டேன். கத்தியம் பட விட மாட்டேன். எரிச்சலா இருக்கு, பார்க்கவே பிடிக்கல. நீ முதல்ல வெளியே போ. நான் என்னத்துக்கு வெளியே போகணும்? என் வீடு, கிளம்பு. ஓனர் வீடு. ஓனர் வீடுனால எனக்கு தெரிஞ்ச ஓனர், உனக்கு தெரிஞ்ச ஓனர் கிடையாது. போ. போக முடியாது. உனக்கு இடம் இல்ல. பிரிட்டானியா என் கிட்னி, எங்க அம்மா கிட்னி, எங்க அப்பா கிட்னி, எங்க குடும்பத்தோட கிட்னியே வித்துருவேன். என்ன பிராங்க்? சொல்ல மாட்டேன். என்னடா பிராங்க்? கிட்னி பிராங்கா? சொல்லி தொலை. அப்ப யார் பேசுனது? யாரோ பேசுன உனக்கு 2 நாள் ஒரு வாரம் எடுத்து கொடுத்துரு. சரியா? விளையாடாத. நான் என்ன உண்மையா சொல்லி தொலை மூதேவி. உண்மையா? பிராங்க். எது பிராங்க்? 2 நாள் ஒரு வாரம் கிட்னி மட்டும் கொடுத்துரு. போன குடு மரியாதை. அவன் கேக்குறேன். பிராங்க்னு சொன்னதா பிராங்க். சொல் குடு. போன குடு. போன குடு. யாருன்னு சொல்லு. யாரு அவங்க? உண்மையை சொல்லு. ஓகே गाइस, சும்மா ஒரு பிராங்க் பண்ணிட்டோம். அங்க எங்கடா கேமரா வச்சிருக்கேன்? இந்த ஹலோ, யார் நீங்க? பிராங்க்னு சொல்லிட்டான். யார் நீங்க? நான்தா. நீதானா? ஆமா. நீதானா? யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுதான். எனக்கு தெரிஞ்சாளா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். உனக்கு எதுக்கு? யாருடா? எவன்டா அவன்? ஃபோன் கொடு. இரு. யாருடா? சொல்லுங்கடா. உங்க சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபர். ஓகே. யாரு? லவ். டேய் ப்ரூசேக்கு. நான்தா. அண்ணா இப்படி பண்ணிட்டீங்க. சீரியஸா பயந்துட்டேன்டா. சரி இருடா, வீடியோவை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ